ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு நைட் டு மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இதில் சின்ன டிப்ஸ்லாம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்க்குறது முதல் நாள் நைட்டு வந்து எடுத்தது. வெற்றிக்குட்டிக்கு ஸ்கூலில் வந்து கல்மினேஷன் ப்ரோக்ராம் வந்து வருது. அதில் வந்து வெற்றிக்குட்டி வந்து நீருங்கிற கேரக்டர் வந்து பண்ணுறேன். அதுக்கு தான் வந்து அதுக்கு உள்ள அந்த சார்ட்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அந்த நீருக்கான சிம்பிளை வந்து ட்ரெஸ் மேலே இந்த சார்ட்டை வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் நானும் சாதனா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சனிக்கிழமை அன்றைக்கி தான் அந்த ப்ரோக்ராமு. இதை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு இது ஃபோட்டோ எடுத்து மேமுக்கு அனுப்பிச்சி விடணும். நீனும் அக்காவும் லைன் போட்ட டிஷர்ட்டுடா. 2 பேரும் சேமாக தான் போடுறீங்கல்ல. நல்ல பிளான். என்னடி செல்லம் சொல்ல வந்தீங்க? அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணல. நான் கேட்ட ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அக்கா உனக்கு தானே ஹெல்ப் பண்ணுறா. சரி, கம்மு தேவையாம்மா? ஆமாம், இது ஒட்டுறதுக்கு வேணும். ஸ்டாப்லர் வை வெற்றி. அது என்னது? இப்படியே தான் இருக்கும். நான் உடைச்சு வச்சிருப்பேன். நீ அவளோட பர்ஸை வந்து நீ வந்து ஆராயாத வச்சு கம்முன்னு விடு. சரி வை. அதுக்கு டிப்பு இல்லையா வாங்கணும்? நீங்கள் நான் கடைக்கு போனோன்னா சொல்ல வேண்டியதான், நம்ம வாங்கிட்டு வந்துருப்பல டிப்பு. குழந்தைக்கு அழகாக பண்ணுடி. ஏனோ தானோ தூக்கி போடுறதா இருந்தா குழந்தை அப்புறம் வீடியோவில் கல்மினேஷன் வீடியோவில் அழகாக தெரிய வேணாமா? என் செல்லம் அழகாக தெரியணும்ல. அழகாக பண்ணுடி குழந்தைக்கு. நான் எடுக்கலன்னா ஸ்கூலில் எடுப்பாங்களே, அப்போ என்ன பண்ணுவேன்? லைவ் போட மாட்டாங்க. ஆனால் வந்து அந்த இதில் வந்து ஸ்டோரிக்கு வந்து எடுப்பாங்க. அவங்க ஃபுல்லாக வீடியோ கவர் ஆகும். நான் தான் பார்த்துருக்குறேன். நீ சும்மா போய் சொல்லாதன்ட்டு. எப்போதுமே வீடியோ கவர் பண்ணுவாங்க. ஒரு அங்கிள் வந்து ஃபோட்டோகிராஃபும் எடுப்பாங்க, வீடியோவும் எடுப்பாங்க. தெரியுமே. அப்புறம் எல்லாரும் எடுப்பாங்களே, அப்போ என்ன பண்ணுவேன்? நான் தான் எடுக்க மாட்டேன். உன் கூட நிறைய கேரக்டர் பண்ணுறாங்களே, அவங்களாம் எடுப்பாங்களே வீடியோ, அப்போ என்ன பண்ணுவேன்? யார் நீ சொல்லுவியா? நீ அம்மா ஃபோனில் தான் டிலீட் பண்ணுவேன். இப்போ மற்ற பேரண்ட்ஸ்லாம் வந்து உன் கூட நிறைய கேரக்டர் என்னென்ன கேரக்டர் பண்ணுறாங்க? சரி பரவாயில்ல விடு, தெரியாமல் தானே உடஞ்சது, அதனால அவன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். பரவாயில்ல விடு. நான் இல்லைன்னா அக்கா கை உடைச்சிருப்பியா? அக்கா தெரியாம தானே அப்படி வேகமாக பண்ண முடிஞ்சிச்சு. மென்டல்னு சொல்லமா? சரி, உன் கூட என்னென்ன கேரக்டர்? நீ வந்து நீர், அப்புறம் மரம், அப்புறம் ரோபோ. சரி பரவாயில்ல. என்னது? நீங்கள் நீர், மரம், ரோபோ, அப்புறம் வேற என்ன கேரக்டர் இருக்குது? 4-5 பேர் இருந்தது. 6 பேரா? சரி பாப்பா, என்னன்னு பார்க்கலாம். நீ சொல்லுங்கள், உங்களுடைய டைலாக் சொல்லுங்கள். நம்ம அன்றைக்கி வீடியோ எடுக்கும் போது சரி வராது. இப்பயே சொல்லுங்கள். இப்படிலாம் சொல்லுவியா? சீனு. சரி சொல்லு. இன்னும் ப்ராக்டிஸ் இருக்குடி. 2 days ப்ராக்டிஸ் இருக்குடி. நேரம் தலையை நேரம் வை. குழாயை நான் எப்படி ஆக்ஷனோட சொல்லியிருக்கிறேன். சரி, அங்கே நீ வந்து கரெக்டாக ஆக்ஷனோட செய்யணும். ஒவ்வொரு துளியும் நீரை சேமிப்போம். ஊரை இல்லடி, உயிரை காப்போண்டி. கரெக்டாக சொல்லு. நீரை சேமிப்போம், உயிரை. சரி, இன்னும் 2 days ப்ராக்டிஸ் இருக்குது. கரெக்டாக பண்ணணும், ஓகேவா? சாப்பிட்டுட்டு கரெக்டாக மருந்து குடி. 2 நாளில் இருமல் மருந்து குடித்தாதான் கல்மினேஷன் டைமில் இருமல் இருக்காது. என்னம்மா? என்னடா சொன்ன? அழகாக பண்ணுற அக்கா. ஆமாம், பர்பிள்லே இருக்கும். பார்பிக்கெலாம் பர்பிளில் இருக்கும். உள்ள ரூமில் வேஸ்ட்டாக லைட் எரியுது. ஆஃப் பண்ணிட்டு வா. சாப்பிட்லாம் அக்கா, அது முடிச்சுதான் சாப்பிட்லாம். டேடி வந்துடுவாங்க அதுக்குள்ளே. பா. என்னடா? அழகாக பண்ணுறாடா அக்கா. பர்பிள், டார்க் ப்ளூ. என்னால் உனக்கு கோல்டு காஃப் வந்ததா இல்லை ஒன்னால் எனக்கு வந்ததா?
ஒன்னால தானே எனக்கு வந்தது. ம், மூஞ்சில் வந்து நீ இருமிட்டு இருந்த, ஒன்னால தான் போயிட. ஏய் அழகாக பண்ணிட்டாக்கா. இதை வந்து அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் தலைக்கு அந்த கிரீடை மட்டும் தான் நான் வந்து பண்ணினேன். மற்றது இந்த கலரிங் பண்ணுறது, இந்த ஐ, இந்த லிப்ஸ்லாம் பண்ணுறதெல்லாம் சாதனா தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இது செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சுங்க. அப்படியே வந்து வெற்றிக்குட்டி, நான், சாதனா 3 பேர் அப்படியே பேசிக்கிட்டே வந்து செஞ்சோம். டைம் போனதே தெரியல. இல்லை என்ன வந்து பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நீரை காப்போம்னு சொல்லிட்டு லெட்ரு மட்டும் எழுதணும். அது எழுதுறதா இல்லை பிரிண்ட் பண்ணி ஒட்டலாமான்ட்டு ஒரு யோசனையில் வந்து இருக்கிறேன். இப்போதைக்கு வந்து கால்வாசி முடிச்சாச்சு. அந்த லெட்ரு மட்டும் வந்து நம்ம பண்ணிட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும். இது அப்படியே ஃபோட்டோ எடுத்து மேமுக்கு அனுப்பணும். அன்றைக்கி நைட்டு சும்மா இது மட்டும் தாங்க லைட்டாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அன்றைக்கி நைட்டு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் வந்து பண்ணியிருந்தேன். காலையில் வச்ச வெங்காய சாம்பார், இந்த கிள்ளி போட்ட சாம்பார் கொஞ்சம் இருந்தது. அதை வச்சு அன்றைக்கி நைட்டு பொழுது ஊட்டியாச்சு. மாவு வந்து கடையில் தான் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 40 ரூபாய்க்கு மாவு வாங்கினா எங்கள் 4 பேருக்கு கரெக்டாக வருது. ஒரு 2, 3 தோசை ஆகிற மாரி மாவு மீறும், அவ்வளோதான். இப்போ பார்க்குறது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணினேன். அன்றைக்கி பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் தான் வந்து பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். சாப்பாடு வந்து செய்யலை. இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லஞ்சு செய்கிற வேலை ரொம்ப கிடையாதுங்க. சாதனாப்புக்கு வந்து ஆஃபீஸ்லேயே லஞ்சுங்கிறதுனால பசங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பிடிச்ச மாரி டிஃபன், இந்த வெரைட்டி ரைஸு என்ன கேட்குறாங்களோ அது மட்டும் தான் செஞ்சு கொடுக்குவேன். அதில் மிச்சம் இருக்கிறத நான் சாப்பிட்டுப்பேன். அன்றைக்கி காலையில் டிஃபன் மட்டும் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் பசங்களுக்கு. சாதனாப்பா அது சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. சாதனாப்பாவுக்கு லஞ்சு மட்டும் தான் வந்து கிடையாது. காலையில் வந்து நான் சாப்பாடு என்ன செய்கிறேனோ அதையே வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்து போய்ப்பாங்க. எனக்கு வந்து பழைய சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்தது. அதை கொத்தரங்க வத்த மோர் மிளகாய் அதை வறுத்து வச்சுட்டு தான் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மணி போல் நான் என்னோடய கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கி செய்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்து வேலை தாங்க. ஆனால் இந்த வேலையை வந்து நான் செய்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு அலுப்பு பட்டுக்கிட்டே வந்து ஒரு 4, 5 நாள் கிட்ட ஓட்டி விட்டுட்டேன். நாளைக்கு செய்யலாம், இன்னொரு நாளைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு வந்து செய்கிறதுக்கே வந்து தோணலை. இது வந்து காலையில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து பட்டாணி வேக வச்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அதில் கொஞ்சம் மீதி இருக்குது. இது அப்புறமா வேறு தண்ணி மாற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வைக்கணும். இல்லாட்டினா வீணாக போயிடும், குழன்னு ஆகிடும். ஃப்ரிட்ஜ் இல்லைங்கிறனால வெளியில் வைக்கிறதுனால இப்படி தான் வந்து பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன். முட்டை வேக வச்சுருந்தேன் பசங்களுக்கு எல்லாருக்குமே. காலையில் ரெகுலராக இப்போ வந்து ஆளுக்கு ஒரு முட்டை சாப்பிட சொல்லியிருக்கிறேன். இது வந்து வேக வச்ச முட்டை எனக்கு இன்னும் தோல் உரிக்காமல் வச்சுருக்கிறேன். அப்புறம் அந்த ஜூஸ் வந்து வெற்றிக்குட்டிக்கு எடுத்து வச்சதாங்க. அவனுக்கு கொடுக்கறதுக்கு வந்து மறந்துட்டேன். அது அப்படியே இருந்தது. சரி அது வீணாக போகுமே, நேரம் ஆக புளிச்சு போயிடுங்கனால அதை அப்புறம் குடிச்சிட்டு அப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டில் இருக்கிற நாம் வந்து எப்போதுமே ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. சில வேலைகள் வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணோம்னா சுறுசுறுப்பாக வந்து ஒன்றத்தில் கை வைக்க பண்ணோம்னா அடுத்தது நம்ம எதாவது வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளைக்கும் சுறுசுறுப்பாக இருப்போம். ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் அலுப்பாக இருக்கும், டயர்டாக இருக்கும். வேலை செய்யணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. இப்போ அதேமாரி தாங்க இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு அப்படி தான் இருக்குது. உடம்பா இல்லை அது என் மனசாங்கிறது தெரியல. பழையபடி என்னால் சுறுசுறுப்பாக இருக்க முடியல. அதுமாரி இருக்கிறது எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்குது. ஆனால் வந்து பழைய சுறுசுறுப்பை வந்து கொண்டு வரணும். அப்படி இருந்தால் தான் வந்து உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது. வேலை செய்யாமலே இருந்தோம்னா ஒன்றும் நல்லா தூக்கம் வருது, இல்லாட்டினா ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கோம், இல்லாட்டினா டிவி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது மனசில் திங்கிங் ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதனால் டென்ஷன் ஆகுது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அதுலேருந்து என்னோடய மைண்டை மாற்றுறதுக்கு நான் ஏதாவது இதுமாரி வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேங்க. அப்படி பண்ணும்போது எனக்கு என்னுடைய அந்த மனசு அந்த சிந்தனைகள்லாம் இந்த வேலையில் வந்துடும். எனக்கு வந்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு வேலையும் ஆன மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போதுமே ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பேன். இப்படி வேலை செய்யும்போது டிவியில் ஏதாவது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டு விட்டுட்டு அதை காதில் வாங்கிட்டே வந்து நான் பண்ணுவேன். எனக்கு வேலை செய்கிற அலுப்பும் வந்து எனக்கு தெரியாது. இன்றைக்கி அப்படி என்ன பண்ண போகிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேலை ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க. இந்த வேலை செய்கிறதுக்கு நான் ஒரு 4, 5 நாள் ஓட்டி விட்டுட்டேன்னா பாருங்களேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பொடி ஐட்டம்லாம் கொஞ்சம் இடிக்க வேண்டியது வந்து இருக்குது. அந்த வேலையை தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். சத்து மாவு பொடி ஒன்று வந்து இடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் மிளகு பொடி, ஜீரக பொடி, இட்லி மிளகாய் பொடி, இது 4 வந்து இடிக்க போகிறேன். அதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அதை என்னென்ன பண்ண போகிறேங்கிறத நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு இட்லி பொடிக்கு தான் வந்து நான் எடுத்துகிட்ருக்கிறேன். கடலைப்பருப்பு, வெல்லம், உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வந்து வரமல்லி இது தான் வந்து எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தில் வந்து நான் இடிக்கல. கருப்பு உளுந்து வந்து நான் சத்து மாவு கஞ்சிக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வீடியோ வந்து தனியாக ஷேர் பண்ணுற மாரி இருந்தால் மட்டும்தான் மெஷர்மெண்ட்டோடு நான் ஷேர் பண்ணுவேன். நம்ம ரெகுலராக இடிக்கிறது தான் நமக்கு அளவுகள் வந்து ஓரளவு தெரியுங்கிறனால அப்படியே வந்து கையளவாகவே வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் வந்து இட்லி மிளகா பொடிக்கு வறுத்துக்கிட்டு, இன்னொரு அடுப்பில் வந்து மிளகுத்தூளுக்கு, அப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் வந்து இது சாம்பார் பொடியும் வந்து இடிக்க போகிறேன். அது எல்லாமே இன்னொரு அடுப்பில் வச்சு பண்ணிகிட்ருக்க போகிறேன். அது பாக்கெட்லாம் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணினேன். இந்த பழைய ஜீரகம் கொஞ்சம் இருந்தது, அதை தான் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இட்லி மிளகாய் பிடிக்க நான் மெயினாக வந்து எள்ளு, ஜீரகம் வந்து சேர்ப்பேன். ஜீரகம் தனியாக நம்ம வறுத்துக்கிறோம், அதுலேருந்து வந்து எடுத்துப்பேன். அதேமாரி எள்ளும் தனியாகவே வறுத்து எடுத்துக்க போகிறேன். இட்லி மிளகாய் பொடி நான் எப்போதுமே தனித்தனியாக வறுக்க மாட்டேங்க, எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் நல்லா வறுத்து எடுத்துப்பேன். டைமிங் எல்லாம் ஒரே டைமிங் தான் வந்து ஆகும். 2 அடுப்பில் அப்படியே மாற்றி மாற்றி கடகடன்னு வந்து செஞ்சிட்ருந்தேன். இது மெயினாக எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இட்லி மிளகுப்பொடி சுத்தமாக காலி ஆகிடுச்சு. அது எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் சாதனா அப்பாவுக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாயில்டு எக்குக்கு வந்து இந்த இட்லி மிளகாய் பொடி வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கும். அது டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் தான் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது. அப்புறம் இந்த முட்டை ஆஃப் ஆயில் ஆம்லேட்லாம் போடுற மாரி இருந்தாங்கன்னா, அதுக்கு அவசியம் உங்களுக்கு மிளகுத்தூள் வந்து வேணும். மிளகுத்தூள் வந்து முன்னாடி இடித்தது காலி ஆகிடுச்சு. அது இல்லாமல் இப்போ இந்த மாதம் வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்குது. சரி, வாங்கிட்டு வந்தது என்னென்ன இருக்குதெல்லாம் பார்த்துட்டு பொடி இடிக்கிறது மட்டும் இப்போ இடித்து வச்சுக்கலாம். மற்றபடி வந்து அடுத்த மாதம் வாங்குறத வந்து தேவையானது மட்டும் வாங்கிப்போம் அப்படின்ட்டு தான் இந்த வேலையை வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதுமாரி பொடி வகைகள் எல்லாமே நான் கடையில் அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டேங்க. கடையிலன்னு வாங்குறது இந்த சிக்கன் மசாலா, எப்போயாவது இந்த கரம் மசாலா வாங்குவேன், காஷ்மீரி மிளகாய் தூள் இது தான் வாங்குறது. மற்றபடிலாம் இந்தமாரி ஐட்டம்லாம் நான் வீட்டிலேயே இடிச்சிக்கிறது. இந்த பொடி ஐட்டம்லாம் நம்ம அதிக காசு கொடுத்து வெளியில் நம்ம வாங்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் சோம்பேறித்தனம் அலுப்பு பார்க்காம நம்ம இது வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாங்க. நம்மளுக்கு மணியும் கொஞ்சம் சேவ் ஆகும். கண்டிப்பாக இதெல்லாம் வெளியில் வாங்க போகணுன்னா விலை அதிகமாக தான் வந்து இருக்கும். இந்த ஜீரகத்தூள், மிளகுத்தூள்லாம் வந்து ரேட் அப்படியே டபுள் மடங்காக தான் வந்து இருக்கும். அதுக்கு நம்ம வீட்லேயே இடிச்சிட்டு போயிடலாங்க. நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன். ஒவ்வொரு மாதம் இந்த மிளகு, ஜீரகம், சோம்புலாம் வந்து 100 வாங்குவேன். அப்படி 100 கிராம் வாங்கும்போது 50 கிராம் வந்து தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு, மீதி 50 கிராம் உள்ள பாக்கெட்டில் இதுமாரி பொடியாக வந்து இடித்து வச்சுப்பேன். ஒவ்வொரு மாதம் வந்து 100 கிராம் வாங்கும்போது இப்படி பண்ணுவேன். சில மாதம் 50 கிராம் தான் வந்து வாங்குவேன். அந்த மாதத்தில் வந்து பொடியை வந்து இடிக்க மாட்டேன். எனக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு ஃப்ரீ டைமில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வேலைகள் செய்வேன் இல்லைங்களா, அதில் ஒரு நாள் இந்த வேலையை வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன். இந்த பொடியெலாம் வந்து வறுக்கிற அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக இந்த வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை வாங்குவேன். அதுவும் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா வறுத்துட்டு தோலெல்லாம் நீக்கி புடச்சி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் ரேஷனில் வாங்கின கோதுமை இருந்தான்னா அதையும் வந்து வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுப்பேன் கஞ்சி வச்சுக்கிறதுக்காக. இந்த மாதம் வந்து நான் குருணை வந்து கடையில் வாங்கியிருந்தேன். நான் மேக்ஸிமம் வாங்க மாட்டேன். அத்தை மாமா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அது ஒத்து வருமா, சரியாக வருமா வராதுங்கிறனால தான் அவங்க எப்போதுமே குருணை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்க வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் அந்த குருணை வாங்கினேன். அது வாங்கினதே இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ இந்த சாம்பார் பொடி தான் இடிச்சிட்ருக்கேங்க. நான் இது வந்து மல்லி, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தான் கொஞ்சமாக தான் வந்து பொடி இடிக்கிறேன். நம்ம சாப்பாட்டு சாம்பார், இட்லி சாம்பார் 2த்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது. எந்த பொடி இடிக்கிறேனோ இல்லையோ, மெயினாக இந்த இட்லி பொடியும் சாம்பார் பொடியெலாம் இடித்து வச்சுருவேன். மாதம் பிறந்ததுலேருந்து அது 2மே மெயினாக இடிக்கலை. அதுக்கும் ரெடி பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த இட்லி பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா, எப்போதும் கருவேப்பிலை வந்து உருவி போடுவேன். இந்த வாட்டி கருவேப்பிலை வந்து போடலை. லாஸ்ட் டைம் தான் கருவேப்பிலை பொடி இடித்தோம். அதனால் இன்றைக்கி சும்மா வெறும் பொடி இடிச்சிக்கலாமேன்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இது வறுத்துட்டு ஆற வச்சுட்டு, இப்போ அதே வானலில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சத்து மாவு கஞ்சி தான் ஒன்று வந்து ரெடி பண்ணுறேங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து இப்போ மாமா வந்து ஊரில் வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க வந்ததுனால ஊர்லேருந்து அந்த அரிசி எடுத்துகிட்டு வந்து நான் அவங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கலாமேன்ட்டு ஒரு 2 தடவை வச்சு கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஒரு 2 கிளாஸுக்கு மேலே கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம ஒரு நாளைக்கு பசங்களுக்கு பிடிச்சிருந்தா கஞ்சி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு, சாதனாக்கு வந்து அவங்களுக்கு வைக்கும்போது ஒரு கிளாஸ் கொடுத்தேன். அவளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. சரி, நம்ம சத்து மாவு கொஞ்சம் மாரி ரெடி பண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு, இந்த கருப்பு கவுனி
அரிசி கூட வந்து கருப்பு உளுந்து, அப்புறம் கேழ்வரகு தனியாகவே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கொள்ளு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த 4 ஐட்டம் மட்டும் தான் இன்றைக்கி வந்து சேர்த்து நான் ஒரு சத்து மாவு கஞ்சி பொடி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கருப்பு கவுனி அரிசி நம்ம வறுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அது ஏற்கனவே கலர் வந்து டார்க்காக இருக்கிறனால அது வறுபட்டதுன்னா நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் அதில் கொஞ்சமாக வந்து சாப்பாட்டு அரிசியை சேர்த்து தான் வறுத்துட்ருக்கிறேன். அந்த சாப்பாட்டு அரிசி வெள்ளையாக இருக்கும்போது வறுபடும்போது செவரும்போது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அதேமாரி கருப்பு உளுந்து, முழு உளுந்தெல்லாம் வறுக்கும்போது நீங்கள் இதுமாரி வெள்ளை உளுந்து கூட கொஞ்சம் அதை ஒரு ஸ்பூன் கலந்துட்டு சேர்த்து நீங்கள் வறுக்கும்போது அது அந்த நல்லா வறுபடுறது உங்களுக்கு செவந்து வரும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த டிப்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க, தெரியாதவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா, அது எவ்வளோ நேரம் வறுபடும்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமே நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் அதை தனியாக வறுத்துக்கிட்டேன். கேழ்வரகு சீக்கிரம் வந்து வறுபட்டுடுங்கிறனால இப்போ நான் எடுத்துக்கிட்ட இந்த 2த்தையுமே தனித்தனியாக வறுத்துக்கிட்டேன். அப்புறம் 3வதா கருப்பு உளுந்து, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கருப்பு உளுந்தும் கொள்ளும் ஈக்குவலாக ஒரே டைமில் தான் வறுபடுங்கிறனால அப்புறம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு தான் வந்து வறுத்துக்கிட்டேன். இந்த கஞ்சி மிக்ஸ் பவுடருக்கு வந்து நான் அளவுகளோடலாம் எதுவும் செய்யலைங்க, எனக்கு தெரியாது. ஏதோ கைக்கு வந்த அளவு தான் வந்து போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அளவுகள் ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த அளவுகளை நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் வந்து அந்த கருப்பு கவுனி அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து, கேழ்வரகு எடுத்துக்கிட்டேன். கொள்ளு மட்டும் வந்து 1 கிளாஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொள்ளு வந்து உடம்புக்கு வந்து அந்த கொழுப்புலாம் கரைச்சி உடம்பை இளைக்கிறதுக்குள்ள ஐட்டங்கிறனால நான் அதை அதிகமாக சேர்த்துக்கல. இந்த 4 ஐட்டம் மட்டும் தான் வந்து நான் சேர்த்து இன்றைக்கி அது கஞ்சி மிக்ஸுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உண்மையிலே நான் அதை அடுத்த நாள் வந்து கஞ்சி வச்சு குடித்தேங்க. செம்ம வாசனையாக நல்லா இருந்தது. சாதனா பாக்கில் இந்த கஞ்சிலாம் இறங்காது, ஆனால் அவங்களே நல்லா குடித்தாங்க. நல்ல வாசனையாக இருந்ததுங்க. ஆளுக்கு 1 கிளாஸு வந்து டெய்லியும் வச்சு கொடுத்துடலான்ட்டு இருக்கிறேன். இல்லை, கருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ நம்ம சேர்த்துருக்கிற 4 பொருளுமே ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம் தான். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கஞ்சி மிக்ஸு வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க காலை டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போலாம் சரியான முறையில் சாப்பிட மாட்டேங்கிறாங்கங்க. அவசரமாக வந்து ஏதோ சாப்பிட்டோங்கிற பேருக்கு அரைக்குறையா தான் சாப்பிட்டு கிளம்புறாங்க. அது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி திருப்தியாகவே இல்லை. சரி, இது கஞ்சினா கூட வந்து சாப்பிட்லனாலுமே இது 1 கிளாஸ் கஞ்சி குடித்தாலே வந்து போதும். டெய்லி ரெகுலராக வந்து பாயில்டு எக்கு கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒரு எக்கு இந்த 1 கிளாஸ் கஞ்சி குடித்தாலே வயிறு ஃபுல்லாகிடும். அது குடிச்சிட்டு போனாலே போதும் அப்படிங்கிறனால தான் நான் இப்போ அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது பசங்க விரும்பி குடித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது காலியானதுக்கப்புறம் நான் நிறைய இடித்து வச்சுக்க போகிறேன் இது. சத்து மாவு கஞ்சி மிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து 15, 20, 30, 40, 50 ஐட்டம் வந்து போடுவாங்க. நான் பசங்கரெல்லாம் கை குழந்தையா இருக்கும்போது நானும் சத்து மாவு கஞ்சி மிக்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். அப்போல்லாம் வந்து பசங்க அந்த அளவுக்கு விரும்பி குடிக்கல. அதனால் அதுக்கப்புறம் நான் அதை செய்கிறதே விட்டுட்டேன். இந்த உளுந்து கஞ்சி மட்டும் அப்பப்போ வச்சு கொடுப்பேங்க. அப்புறம் இந்த சிறுதானியத்தில் மெயினாக இந்த கேழ்வரகு, கம்புலாம் வந்து நான் தோசையா இல்லை இது கூழா வந்து ரெடி பண்ணுவேன், சாப்பிட்டுப்பாங்க. அப்புறம் சுண்டல்லாம் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் இந்த நவதானிய அடன் வந்து கார அடை வந்து செய்கிறோம் இல்லைங்களா, அதில் எல்லா தானியமும் வந்து சேர்க்கறதுனால தான் நான் தனியாக வந்து தானியங்கள்லாம் வந்து பவுட்ரு பண்ணி கஞ்சி மிக்ஸாக வந்து நான் கொடுக்கல. இப்படி வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ காலையில் சரியான முறையில் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இப்போ சரி கஞ்சி திருப்பி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறனால தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன இருக்குதோ இருக்கிறத வச்சு மட்டும் தான் இந்த கஞ்சி மிக்ஸு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எதுவும் இந்த ப்ராப்பரான அளவுலலாம் வந்து நான் செய்யலைங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, செஞ்சு மறந்தும் போயிடுச்சு. ப்ராப்பராக செய்யணுன்னா நானே திருப்பி ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து தான் வந்து செய்யணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து வறுத்து ஆற வச்சுட்டு, கடைசியாக தான் அந்த கஞ்சி மிக்ஸுக்கு வந்து ரெடி பண்ணேன். அதை ஃபேன் காற்றுல போய் அங்கே ஆற வச்சுட்டேன். அதுக்குள்ளே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது இடிக்கிறதெல்லாம் இடித்து வச்சிடலாமேன்ட்டு அதை தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் தாங்க எனக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. அதுக்கு ஏன் நான் அந்த 4 நாள் ஓட்டுனேன்னு எனக்கே வந்து தெரியல. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எப்போதுமே ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதில் சில வேலைகள் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். இன்றைக்கி செய்யலாம், நாளைக்கு செய்யலான்னு அப்படியே ஓட்டி விட்டுட்டே போவோம். அதுமாரி செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய பெண்டிங்கில் இருக்குது தாங்க. இன்றைக்கி செய்யலாம், நாளைக்கு செய்யலான்னு அப்படியே வந்து செய்யாமலே வச்சுருக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் உடம்பு சரியாகி வந்துட்டுருக்குது. அப்புறம் இந்த இன்னும் 2, 3 நாளைக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலையும் இருக்குது. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பழையபடி நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த பொடி ஐட்டம் எல்லாமே வந்து இடித்து முடிச்சதுக்கப்புறமா கையோடவே அந்த கவுண்டர் டாப்பு, மிக்ஸி ஜாரு எல்லாமே வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இது எல்லாமே நம்ம மிக்சியில் இடிக்கிறதுனால பவுட்ரு இடிக்கும்போது அந்த புழுதி மாரி பறக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இருந்தது. அதான் கையோடவே அதையும் வந்து தொடச்சி விட்டுட்டேன். எந்த ஒரு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணாலுமே அது ஃபினிஷிங் கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சாதாங்க எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கையோடவே இந்த கவுண்டர் டாப் எல்லாமே லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். கேஸ் ஸ்டவ்வில் நம்ம அந்த வறுக்கும் போது 1, 2 எல்லாம் சிந்தும் இல்லைங்களா, அது அப்படியே வந்து விட்டுட்டோம்னா அப்புறம் எறும்பு வர ஆரம்பிக்கும். அப்புறம் அதுக்கு ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் கையோடவே வந்து தொடச்சி விட்டுட்டேன் எல்லாத்தையும்.
இந்த சுண்டல் வந்து வேக வச்சது கொஞ்சம் மீதி இருக்குது. நான் ஒரு 11 மணிக்குள்ள வந்து அந்த முட்டையும் சுண்டலும் கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். இன்னும் அப்புறம் கொஞ்சம் மீதி இருக்கும். அது நைட்டுக்கு வந்து அது குருமா மாரி வந்து பண்ணிக்க வேண்டியதுதான். நான் முன்னாடி சொன்ன மாரி இடையில ஒரு வாட்டி அந்த தண்ணியை மட்டும் மாற்றிட்டு லைட்டாக சூடு பண்ணி வைக்கணும். பால் காய்ச்சி வச்சது அப்படியே இருக்குங்க. நான் இன்னும் வந்து காலையிலேருந்து டீ குடிக்கல. இனிமே தான் வந்து எனக்கு டீ போட்டுக்க போகிறேன். காலையில் அந்த கேரட், பீட்ரூட் ஜூஸ் குடித்தது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, வெற்றிக்குட்டிக்கு வந்து சளி, இருமல் இருக்கனால இந்த பச்சளையும் வந்து அரைச்சி கொடுத்தேன் காலையில். அதுவும் எனக்கும் லைட்டாக இருந்ததுனால நானும் அதை குடித்ததுனால காலையிலேருந்து டீ குடிக்கல. அது டீ குடிக்காமல் இருந்தாலே ஒரு மாதிரியா இருக்குங்க. அது டீ குடித்தா தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். அடுப்பில் டீயை வச்சுட்டு சர்க்கரை வந்து சம்படத்தில் இருந்தது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் அதிலே ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நான் வீடியோ ஃபஸ்ட்லேயே வந்து சொல்லியிருக்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. நேற்று வந்து என்னோடய அம்மாவோட பிறந்த நாள்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதில் நிறைய சிஸ்டர் வந்து அம்மாவுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அம்மாக்கிட்ட வந்து சொன்னேன், அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளாகவே கொஞ்சம் உடம்பு முடியல, ஃபீவராக இருந்தாங்க. நேற்று காலையில் கூட நான் வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலாங்கும்போது அவங்களுக்கு அப்போ கொஞ்சம் முடியல. எனக்கு அப்போவே கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் சாயங்காலமாக அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணும்போது வந்து அப்புறம் பழையபடி எனக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்ன அதுமாரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்ல சொன்னாங்க. என்னோடய அம்மாவோட பிறந்தநாளுக்கு நீங்கள் விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நேரமாக நின்றுட்டே வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால இந்த அரைச்ச பொடியெல்லாம் எடுத்து அந்த இங்கே ஹாலில் வச்சுட்டு உட்காந்தபடியே தாங்க அந்த அந்த பாட்டிலெல்லாம் வந்து திருப்பி ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அரைச்ச அந்த சூட்டோடவே வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. கொஞ்சம் அது லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் வந்து இருக்கும். நான் வந்து எப்போதுமே இந்த பொடி ஐட்டம்லாம் வந்து பல்காலாம் அரைச்சி வைக்க மாட்டேங்க. கம்மி கம்மியாக தான் வந்து அரைச்சிக்கிறது. காலி ஆகும்போது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுனால, இந்த பாக்ஸில் தான் வந்து இந்த சத்து மாவு பவுட்ரு வந்து கொட்டி வைக்க போகிறேன். அதுவும் வந்து அந்த ப்ரோட்டீன் பவுட்ருக்குள்ள பாக்ஸ் தாங்க. ஊர்லேருந்து இப்போ வரும்போது அதில் இட்லி மாவு வந்து ஊற்றி எடுத்துகிட்டு வந்துருந்தேன். இதை அத்தை வந்து குடிச்சிட்ருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு அந்த டிசென்ட்ரி போயிட்டு இருந்ததுனால ரொம்ப உடம்பு வீக் ஆனதுனால இது வாங்கி குடிச்சிட்ருந்தாங்க. ஆனால் அது குடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சுகர் லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் இது குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நான் அரைச்ச மாவு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 கிலோவுக்கு கிட்ட வந்து இருக்கும். 1/2 கிலோ கொஞ்சம் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாவு நல்லா வந்து வாசனையாக இருந்ததுங்க. இன்றைக்கி கிச்சன் ஃபுல்லாகவே நல்ல வாசனை தாங்க. இந்த மிளகு, ஜீரகம், இந்த இட்லி பொடி, இந்த கரிஞ்சி மாவு மிக்ஸ் எல்லாம் வறுக்கும்போது அவ்வளோ ஒரு வாசனை. உளுந்தெல்லாம் வறுக்கும்போது நல்ல வாசனையாக இருந்தது. இன்றைக்கி வீடே கமகமன்னு தாங்க இருந்தது. இந்த சத்துமாவு கஞ்சி பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சால்ட்டு போட்டும் கஞ்சியாக வச்சு குடிச்சிக்கலாம். இல்லை நம்ம வெல்லம் போட்டும் கூட பாயசம் மாரி தேங்காய்லாம் துருவி போட்டு கூட வந்து குடிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து உப்பு போட்டு தாங்க கஞ்சியாக தான் வைப்பேன். எங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த சத்து மாவு கஞ்சி மிக்ஸு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் வந்து சாம்பார் பொடி, இட்லி மிளகாய் பொடி, இது 5ம் தான் இன்றைக்கி வந்து இடித்தேன். இதுக்கே கரெக்டாக எனக்கு 1 ஹவர் ஆகிடுச்சி. நான் சில விஷயங்கள் இப்படி தாங்க வந்து பண்ணுவேன். நம்ம வந்து ஃபேமிலி வந்து பட்ஜெட் போட்டு தான் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதில் சில விஷயங்கள் வந்து நான் சிக்கனங்கிற பேரில் இப்படி தாங்க வந்து நான் கொஞ்சம் வந்து பணத்தை மிச்சம் பண்ணுறேன்னு இந்தமாரி வேலைகள் எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹைப் கொடுங்க. நாளைக்கு இன்னொரு விலாகில் வந்து பார்க்கலாம்.